வணக்கம். என்னுடைய பேர் கபிலன். நான் மதுரை தொழுவம் அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர். 2026ஆம் ஆண்டு சர்வதேச கிடைக்காரர்கள் மற்றும் மேய்ச்சல் நில ஆண்டா ஐக்கிய நாடுகளினுடைய பொது சபை மங்கோலிய அரசு கொண்டு வந்த தீர்மானத்தின்படி, அதாவது 2022ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 2026ஆம் ஆண்டை சர்வதேச கிடைக்காரர்கள் மற்றும் மேய்ச்சல் நில ஆண்டா அறிவிச்சிருக்கிறாங்க. இதை அறிவிக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேய்ச்சல் நிலங்கள் குறித்த புரிதல், மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், தாவரங்கள் குறித்த புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த ஆண்டா அறிவிச்சிருக்கிறாங்க. அது மாதிரி அந்த மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய கிடைமாடு, கிடையாடு, எருமைகள் போன்ற உயிரினங்கள் அதுக்குள்ளே போய் வர்றதுனால ஏற்படக்கூடிய பல்லுயிர் சமநிலைக்கு அல்லது கார்பன் வெளிப்பாட்டை, அதாவது காற்றில் இருக்கக்கூடிய கார்பன் வெளிப்பாட்டை குறைக்கிறதுக்கு மேய்ச்சல் உயிரினங்கள் எப்படி பயன்படுது அப்படின்ற அந்த அடிப்படை புரிதலை ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த ஆண்டு அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ஆண்டை முன்னிட்டு தொழுவம் நடத்தும் ஒரு முல்லை விழா மதுரை கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் நடைபெறுது. அதில் ஒரு 300க்கும் மேற்பட்ட காளைகள் இடம்பெறுறாங்க. அந்த காளைகள் குறிப்பாக நாட்டின காளைகள் தான் எல்லாமே. அது குறிப்பாக கிடமாடு வச்சிருக்கிறவங்கள வச்சுட்டு, அதாவது கிடைமாட்டிலேருந்து உருவாகக்கூடிய அந்த காளைகளை எல்லாரும் வளர்க்குறாங்க. அதன் அடிப்படையில் கிடமாட்டுக்காரங்களே சிலர் அதை மாடு வளர்த்துட்ருக்காங்க, அந்த ஜல்லிக்கட்டு மாடை. அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஜல்லிக்கட்டு விழாவை ஒருங்கிணைச்சிருக்கிறோம். அந்த விழாவில் காலை 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும். அதை தொடர்ந்து 2 மணிக்கு மேலே ஒரு 5 பேருக்கு விருதுகள் வழங்குகிறோம். அதில் ஒருத்தர் மோகன் சாமிக்குமார் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான நபர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடந்த ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டின கால்நடைகள் மூலமாக அதில் இருக்கக்கூடிய காளைகளை பயன்படுத்தி ரேக்லா ரேஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாட்டு வண்டி பந்தயத்தை மிக உயிர்ப்போடு வைத்திருக்கிறதுல அவர் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார். அதனால் அவருக்கு அந்த ஒரு விருது வழங்கப்படுகிறது. இன்னொரு விருது அந்த மாட்டு வண்டி, அந்த நாட்டின காளைகளை பயன்படுத்தி ரேஸில் கலந்துக்கிற அந்த ஓட்டுநர் இருக்கார் இல்லையா, அந்த சாரதி, அவருக்கு கோட்டையூர் கணேசன் ஐயா அவர்களுக்கு அந்த 2வது விருது வழங்கப்படுகிறது. அதே மாதிரி வடமஞ்சு வரட்டில் ரொம்ப உலக புகழ்பெற்ற ஐயா, அவங்க கொங்கான் அப்படின்னு சொல்லுவாங்க, கருப்பணன் என்ற கொங்கான், கீழையூர் பகுதியை சேர்ந்தவர், அவருக்கு அந்த விருது வழங்குகிறோம். அந்த வடமஞ்சு வரட்டில் இளைஞர்கள் அதை எப்படி நுட்பமாக பிடிக்கணும் அப்படின்ற அடிப்படையில் அவர் அதை வேலை செஞ்சார். அதுக்காக அந்த 3வது விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. 4வது விருது ஐயா ஏடி அடிஷ்னல் டைரக்டர், தமிழ்நாடு அரசினுடைய அடிஷ்னல் டைரக்டர் ஐயா திரு நவநீத கிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுக்குறோம். அவர் எதுக்காக அப்படின்னா, தேசிய கால்நடைப்பில் முதல் முறையாக 106 வருஷங்களுக்கு அப்புறம் மேய்ச்சல் உயிரினங்களை கால்நடையில் சேர்க்கறதுக்கான கோஆர்டினேட்டராக இருந்தார். மிக அற்புதமாக அந்த வேலையை செஞ்சாங்க. அதனால் ஐயா அவர்களுக்கு அந்த விருதும். 5வது விருது மேய்ச்சல் நிலங்களில் இருக்கக்கூடிய புற்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மேய்ச்சல் நிலங்கள், மலைகளில் இருக்கக்கூடிய புற்களை பற்றி ஆய்வு செய்த, அவர் பேரே கிராஸ் ரவி தான், மிகச்சிறந்த பேராசிரியர், ஓய்வு பெற்ற பேராசிரியர், மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய தாவரவியல் துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு அந்த விருது வழங்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து மேய்ச்சல் நிலங்களில் இருக்கக்கூடிய பல்லுயிர்கள் குறித்து ஒரு கண்காட்சி ஒன்று அங்கே ரெடி பண்ணியிருக்கிறோம். அது ஏற்றி நிறுவனம் மூலமாக அந்த வேலை அங்கே நடக்குது. அதனால் அங்கே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதில் உள்ள படங்கள் எல்லாமே மேய்ச்சல் நிலங்கள் குறித்த ஒரு புரிதலை ஏற்படுத்தும். அதை தொடர்ந்து மிக முக்கியமான கிடைக்காரர்கள், அதாவது யாருமே அவங்கள கண்டுக்கிறாமல் இருந்த ஒரு மிக முக்கியமான ஆட்கள், அவங்ககிட்ட இருந்து தான் நம்மளுக்கு ஜல்லிக்கட்டு காளைகள் எல்லாம் உருவாகுது. அவர்களை கௌரவப்படுத்தி அங்கீகரிக்கணுன்ற அடிப்படையில் கிடைக்காரர்களுக்கான ஒரு பாராட்டு விழா இந்த நிகழ்வு மூலமாக நடைபெறுது. இப்படி ஒரு அதுபோக ஏற்கனவே கலைஞர் ஏறுதழுவுதல் அரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அருங்காட்சியகமும் பயன்பாட்டில் பொதுமக்களினுடைய பயன்பாட்டு கொண்டு வரணுன்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் இந்த நிகழ்வை நம்ம ஒருங்கிணைச்சிருக்கோம். அதனால் இந்த நிகழ்வில் குடும்பத்தோடு இந்த நிகழ்விற்கு எல்லாரும் வருகை தர வேண்டும். நம்ம பிப்ரவரி 21 சனிக்கிழமை காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை மதுரை அலங்காநல்லூர் ஏறுதழுவுதல், கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கத்தில் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம்.